இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபுட். இப்போ காலையில எழுந்திரிச்சோன்னே ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து யூடியூப்ல ஓப்பன் பண்ணிங்கனாலோ எங்கே போனாலும் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்க நிறைய அட்வைஸ் இருக்குது. நான் எல்லா அட்வைஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதாவது சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம். இப்போ இன்னும் இந்த ஸ்நாக்ஸ் கலாச்சாரம் வந்துருச்சு. பரவாயில்ல, நீங்கள் ஒரு 11 o'clock வந்து சுண்டல் பயிர் தான் கொடுத்தீங்க, ஐ எம் ஸோ ஹாப்பி. பஃப்ஸு பஜ்ஜி போண்டா அந்த மாதிரிலாம் சாப்பிடாம இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்றது வந்து இன்பிட்வீன் மீல்ஸ் சாப்பிடணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா இன்னையோட அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் எடுத்துக்காதீங்க. நம்ம பசிக்கு சாப்பிட்றோம், ருசிக்கு சாப்பிடணும் அப்படின்றத வந்து நம்ம கைவிடணும். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற உணவு தான் ஊனாகி உயிரை காக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். வெந்ததை குறைத்தால் வேதனையை குறைக்கலாம். இந்த 2 இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் சமைச்சு தான் சாப்பிடணும், 3 வேளையும் சமைச்ச உணவு தான் சாப்பிடணுன்ற கான்செப்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லேயே நிறைய ஃப்ரூட்ஸை நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியும். அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றத ஒரு வேளை மீலுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. அடுத்தது டின்னர் எல்லாருமே லேட்டாக சாப்பிட்டு உடனே தூங்குறனால தான் நிறைய வியாதிகள் வருது. இப்போ சங்கர் சார் பேசும்போது இவ்வளோ நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்கு நம்ம ஃபண்டெல்லாம் வாங்குகிறோம். நம்மளோட கலாச்சாரமே வருமுன் காப்பது தான். ஸோ ஒரு வியாதியே வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு செஞ்சிட்டோம்னா எதுக்கு போய் டயாலிசிஸ்க்கு க்யூவில் நிற்கணும்? டயாலிசிஸ் பண்ணுறவங்கெல்லாம் இப்போ லோ ப்ரொஃபைலில் இருக்கவங்க டயாலிசிஸில் போய் நிற்கிறாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை போய் பார்த்தோம்னா ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா எங்கள் சென்டரில் வந்து எந்த ஒரு வியாதிக்கும் ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒரு இது நாங்கள் எடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பிஸ்கட் சாப்பிட்றது. இப்போ வந்து இந்த கொத்தனார் வேலை போகிறவங்களுக்குலாம் காலையில் என்ன வாங்கி கொடுக்குறாங்க? டீ, ஒரு பஜ்ஜி இல்லை போண்டா. சாயந்தரம் ஒரு காஃபியோ டீயோ, திருப்பி பஜ்ஜி போண்டா. அந்த பஜ்ஜி போண்டாவும் எதில் செஞ்சுருப்பாங்க? பாம் ஆயிலில் செஞ்சுருப்பாங்க. அது ஒரு ரோட்டு கடையில் வாங்கியிருப்பாங்க. அந்த ஆயில் வந்து ரீஃபைன் திருப்பி 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 இருக்கிறனால சேச்சுரேட்டட் ஃபேட்ஸு அதெல்லாம் அதிகமாகிடுது. இதனால கேன்சர் வருது. கேன்சர் வந்து இப்போ ஜாஸ்தியாகிட்டே போகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உணவு முறைகளில் மாற்றம் வந்தது தான். ஸோ இந்த உணவில் நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணும். அதில் முக்கியமாக ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது டின்னர். இப்போ அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நம்ம பிரெயினில் ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக் நல்லா வேலை செய்யணும்னா நீங்கள் டின்னர் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துடணும். சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறனால நம்ம வந்து பிரெயினுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட்டு கிடைக்கிறது இல்லை. பிரெயினுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட்டு கிடைக்கல. ஆக்சுவலாக பிரெயின் கட் ஆக்சஸ்னே ஒரு ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன உணவு கொடுக்குறீங்களோ உங்கள் மூளை அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மதியம் வந்து ஹெவி லஞ்ச் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பசியோடு இருப்பீங்க. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு உள்ளே போகும். இதே நான் போஸ்ட் லஞ்ச் செஷன் பேசினேன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஏன்னா நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கிறதா லேசியாக ஆக்குறதா அப்படின்றது முடிவு பண்ணுது. அதனால டின்னர் வந்து நீங்கள் கொஞ்சம் எர்லியராக எடுத்துட்டிங்கன்னா வியாதியிலேருந்து வெளியே இருக்கலாம். அடுத்தது எது சாப்பிட்டாலும் சரி 80% சாப்பிடணும். இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் 80% ஆஃப் த ஸ்டொமக்கை தான் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக சாப்பிடணும். சில பேர் தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு அசைய முடியாமலாம் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது. 80% சாப்பிடணும். அது விருந்தாக இருந்தாலும் சரி. விருந்துன்றது முதல்லாம் எப்பயாவது இருந்துச்சு. இப்போ என்டையர் இப்போ கல்யாணம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு. வரிசையாக 10 பேர் நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா வச்சுட்டே போகிறாங்க. அது எவ்வளோ சாப்பிட்றது? ஸோ அதனால் உணவு நம்ம வந்து விருந்துக்கு போனாலும் சரி, நம்ம வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி 80% சாப்பிட்டுட்டு மீதி 20% எம்டியாக விட்டுருங்க. ஸோ பசியோடு உட்காந்து அந்த பசி உணர்வு லைட்டாக ஓகே ஸ்டமக் ஃபுல்லாகிடுச்சுன்ற ஃபஸ்ட்டு ஃபீல் வரும் பாருங்கள், அதோட எந்திரிச்சிடணும். ஸோ இது 3 பாயிண்ட்டும் ஃபுட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டின்னர் ஏர்லியாக எடுக்கணும். இன்பிட்வீன் நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுக்கக்கூடாது. 80% ஆஃப் த ஸ்டமக்கை தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபுட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது. மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.